இனி இளைய தளபதி இனிய தளபதி. ஆமாம், சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் தரமாக இருக்கு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. செகண்ட் டைம் நான் அப்பமும் சூப்பர். நல்லா இருக்கு. ஆமாம், படம் எப்படிமா இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே போனீங்களா? இல்லை இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு பார்க்க? பார்க்க நல்லா தான் இருக்கு. வைப் அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே பார்க்கலாம். மியூசிக்லாம் எப்படிங்க இருக்கு? மியூசிக் நல்லா தான் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? வெங்கட் பிரபுக்காக போனீங்களா இல்லை தளபதிக்காக போனீங்களா? தளபதிக்காக தான். தளபதிக்கு பின்னிட்டாரா? தளபதி நல்லா தான் பின்னிட்டாரா? பின்னிட்டார். பக்கா. மியூசிக் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு. மியூசிக் பீஜம் சூப்பர். கொண்டாடுற மாதிரி இருக்கு. எல்லாம் கொண்டாட நல்லா எக்ஸ்டென்ட், எதுவுமே குறை கிடையாது. நல்லா இருக்கு. விஜயகாந்த் பார்க்கும்போது எப்படி இருக்கு? பாதி விஜய் பாதி விஜயகாந்த். அப்படிங்களா? ஆமாம், ஓப்பனிங் காமிச்சாங்க. அவர் அண்ணா இவர் தம்பி நல்லா இருந்துச்சு படம். என்ன எதிர்பார்த்து போனீங்க? இல்லை எல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாம் இல்லை இல்லை, எல்லா ஃபேனையும் இது பண்ணுற மாதிரி இருக்கா. ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் வர்றதுனால ஸோ எல்லோரும் திருப்தி வர மாதிரி இருக்குது. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி ஓகே தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜய்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஸ்டோரி. காமெடிஸ்லாம் நல்லா பண்ணிருக்காரு. காமெடி யோகி பாபு வந்த கொஞ்சம் சீன் கூட நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா ஹிட் ஆகிடும். யோகி பாபோட பீட் பண்ணிட்டாரா தளபதி? அதெல்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை, படம் நல்லா இருக்கு. எல்லாம் ஆமாம், அந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன தோனின்றீங்க? படம் செம்மையா இருக்கு, செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் வேற லெவல்ல இருக்கு. ஸ்டோரி வைஸ் எப்படி நான் 3 ஹவர் ஸ்டோரி எப்படி எடுத்துருக்காங்க, எப்படி ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பண்ணிட்டு அது சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ பக்கா செம்மையா இருந்துச்சு. விஜயோட டிஏஜிங்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? கரெக்டா இருக்குங்களா? எல்லாமே செம்மையா இருக்கு. அதான் வேர்ட்ஸே இல்லை யாரோட சொல்றதுக்கு. காமியோ வந்து நீங்க எதிர்பார்த்தீங்க? இவங்க வருவாங்கடா. சர்ப்ரைஸ்ல சொல்லக்கூடாது. நீங்களே ஆமா. த்ரிஷாவோட டான்ஸ் எப்படி மேம் எடுத்தது? ரொம்ப நாள் கழிச்சு. ஐயோ, அது வேற லெவல் டான்ஸ். சரி, ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ. என்ன எதிர்பார்த்து போனீங்க? வெங்கட் பிரபுக்காக போனீங்களா இல்ல இல்லை, தளபதிக்காக? படத்தில் ஹைப் கொடுத்தாங்க. பட் இல்லன்றீங்களா? ஹைப் அளவுக்கு இல்லை, பட் படம் ஓகே, நல்லா இருக்கு. ஓகேவா? ஏன் ப்ரோ நிறைய பேர் நல்லா இருக்காங்க நினைக்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்க்கலாம். யாரோட காமியோ உங்களுக்கு பிடிச்சது? தோனி தான். தோனி தானா? தோனி தான் மாஸ். தோனி தான். ஓகே, தேங்க்ஸ். ப்ரோ சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது படம். என்ன எதிர்பார்த்து போனீங்க? அஜித் பிஜிஎம் அஜித் மங்க அளவுக்கு இருக்கா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு, பெர்ஃபார்ம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, எல்லாம் வராங்க. சூப்பராக தான் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டாக நிறையா இருந்தது. ட்விஸ்ட் வந்து பாக்க இது பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடியுதா? இதுதான் சீன், இதுதான் அப்படிலாம் கெஸ் பண்ண முடியல, ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஆமாம், கொஞ்சம் என்னது அஸ்யூஷுவல் ஸ்டோரி மாதிரி, அஸ்யூஷுவல் இளைய தளபதிட்ட பெட்டராக எதிர்பார்த்தோம். வெங்கட் பிரபு சார்ட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். வேற மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஓகே, நல்லா தான் இருக்குது. தேட்டரில் நல்லா இருக்கு. இல்லை, என்னது புரியல? அனிருத் அளவுக்கு இல்லன்றீங்களா? அனிருத் அளவுக்கு இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. தேட்டர் மேலே கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? என்னென்ன இருக்குன்னு நினைச்சு போனீங்க? வெங்கட் பிரபு சார் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஸ்பீடாக போகும்னு எதிர்பார்த்தோம். விஜய் சாரோட வந்து ஆல்வேஸ் நல்லா காமெடியாக ஃபன்னாக நல்லா கொண்டு போவாங்கன்னு நினச்சோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. வேற நிறைய ஒன்றும் க்வெஸ்சன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இவங்க இருப்பாங்க எதிர்பார்த்தீங்களா? நிறைய காமெடிலாம். கேமியோவில் எஸ்கே சார் வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படின்னா இருக்கு படம்? படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸு செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் டோனி, இந்த பக்கம் விஜய், சூப்பராக இருக்குது படம். தலையா தலை தலை இருக்கு. எப்படி இருக்கு பார்க்க? ரெண்டுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. வில்லனோட நடிப்பு எப்படின்னா இருக்கு இந்த படத்துல? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்ன எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்தது எல்லாமே இருக்குது. இப்போ சொன்னால் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது, செம்ம ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அது நான் சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்கள் போய் பாருங்கள். மோகன் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே சூப்பராக இருக்குங்க, நீங்கள் போய் பாருங்கள். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்கு, உட்காந்து பார்க்க முடியும். தாராளமாக பார்க்கலாம். தளபதிக்காக சொல்ல எல்லாருமே பார்க்கலாம். விஜய் ஃபேன் தான், ஓரளவுக்கு தான், ரொம்ப தலைவலிக்குது. நல்லா இருக்கு ப்ரோ படம். சூப்பராக வேற லெவல்ல இருந்தது. என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன எதிர்பார்த்து போனோம் அதை எதிர்பார்த்து சூப்பர். என்ன எதிர்பார்த்து போனீங்க எக்ஸாக்ட்டா? நான் நார்மலாக சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்த்து போனால் அதில் பிளாஸ்ட் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும். கேமியோஸ் வந்து அவ்வளோ இருக்கு. நீங்க யார் எதிர்பார்த்தீங்க? இவங்க இருக்காங்கடான்ற மாதிரி. எஸ்கேவோட ஃபேன் தான் நான். எஸ்கே கேமியோ லாஸ்ட்டில் வந்தது சூப்பராக இருந்தது, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் மியூசிக் மங்காத அளவுக்கு இருக்கு. அதோட நிறையாவே பிளாஸ்டாக இருக்கு. வைப் பண்ற மாதிரி இருக்கா? சூப்பராக இருந்துச்சுண்ணா படம்.
நான் வந்து ஒரு அனில் தான். ஸோ பேசிக்கலி நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைப்பீங்க. ஆனால் படம் சூப்பராக நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு டேர்னு எப்பா ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சுண்ணா. ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். ப்ரோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் வந்துட்டு வந்து எதிர்பார்த்து ஒரு அளவுக்கு நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடைக்கல. மிக்சடாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ எதுவுமே எதிர்பார்க்கல. நிறைய வந்து எனக்கு ஒண்ணே என்னன்னா நேத்தே படம் பார்த்துருக்கோம்னு தோணுச்சு. நிறையா ரிவீல் பண்ணி விட்டானுங்க. மற்றபடி அப்படி இருந்துமே எக்கச்சக்கமான ட்விஸ்ட் உள்ள வந்துட்டே இருக்குங்க. ட்விஸ்ட் எடுக்க வந்துட்டே இருக்கு. கடைசி ஒரு 45 மினிட்ஸ் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. வச்சு எண்டு வரைக்கும் எண்டு கார்டு வரைக்குமே ட்விஸ்ட் தான். வில்லன் எப்படிங்க சொல்றது? படம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கும். வில்லனும் உங்களுக்கு பிடிக்கும் ஆப்வியஸா. ஓகே, நீங்க நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குமா, நீங்க கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. ஆப்வியஸா சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கோன்றதால ஏதோ ஒன்று போட்டுடுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க பண்ணுறது நல்லா இருந்திருக்கும். எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். எப்படி வருவாங்கன்றது தெரியாது. வருவாங்கன்னு தெரியும், எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அது எல்லாமே சர்ப்ரைசிங்காக சிச்சுவேஷனோட மிக்ஸ் ஆகி வரும்போது எல்லாமே சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டாங்க அவங்க. அன்எக்ஸ்பெக்டட் பிரிச்சுட்டாங்க. வேற லெவலில் பண்ணிடுறாங்க. சூப்பராக இப்போ நிறைய படம் வருது இல்லை, இதெல்லாம் வேற லெவலுங்க படம். ஆக்சுவலாக ரியல் வெங்கட் பிரபு சம்பவம் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. தியேட்டர் வந்து எல்லாருமே பார்க்கலாம். கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. மஜாவாக இருந்துச்சு. பக்கா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம். வில்லனுக்கு அவ்வளோவா ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் விஜய்க்கு பயங்கரமாக கொடுத்தாங்க. ஓகே தான் ப்ரோ, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம். பட் மோகனுக்கு தான் வந்து அவ்வளோ கண்டிப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் 40 மினிட்ஸ் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கும். மங்காத்தா பிஜிஎமோட வருது. ஈவன் பிஜிஎம் பக்கா.